இந்த ஃபோட்டோ அதுக்கு சித்திரம்னு பேரு. யார நாம ஃபோட்டோ எடுக்கிறோமோ, அந்த நபர் இந்த சித்திரத்துல இருக்கார். அதாவது அந்த சித்திர ரூபமாக நாம் அவர பார்க்கிறோம் இல்லையா? யார ஃபோட்டோ எடுத்திருக்கோமோ, அவரையே அந்த ஃபோட்டோல நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிறதா மாரி நம்மளுக்கு தோன்றுது, அந்த ஃபோட்டோவ பார்த்தா. அப்ப அவருடைய ஒரு சாநித்தியம் அந்த ஃபோட்டோவுக்கு வருது. அதனால தான் சித்திர படத்துல சுவாமி உருவத்தெல்லாம் வரைஞ்சு சித்திரப்படமா ஃபோட்டோ காப்பியா வரைஞ்சு அத பூஜை பண்றது. அதிலேயே சுவாமிய தியானம் பண்ணி, ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றது. துணியில வந்து ஓவியம் வரைஞ்சு, அதுல பூஜை பண்றது. இப்படியெல்லாம் பண்றது உண்டு. இப்ப அந்த சித்திரம் அதுவும் இந்த ஃபோட்டோ எடுக்கிறோமே, அது என்னது சாயா சித்திரம் தானே! அவருடைய நிழலு தான் வருது ஃபோட்டோவா. நம்ம ஃபோட்டோ படிக்கிறோம்னா, அது அவருடைய நிழலு தான் அப்படியே ஃபோட்டோவா வருது. இப்படி இருக்கிறச்ச, யார நாம் ஃபோட்டோ பிடிக்கிறோமோ, அவர்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த ஒரு சாநித்தியமானது குறையறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால தான் தெய்வம் வரைக்கும் போ வேண்டாம். கோவில் தெய்வம் வரைக்கும். பெரியோர்கள்லாம் அடிக்கடி ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு விரும்ப மாட்டா. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். உங்க தாத்தா, அப்பா எல்லாமே ஃபோட்டோ ஜாஸ்தி "ஃபோட்டோ எடுக்காதடா! அடிக்கடி ஃபோட்டோ எடுக்காத. என்னுடைய தேஜஸ்ஸு குறைஞ்சிரும்" அப்படிம்பா. "என்னுடைய ஆயுசு குறைஞ்சிரும். ஃபோட்டோ எடுக்காத" அப்படின்னு சொல்லுவா. வாஸ்தவம் தான். ஃபோட்டோ எடுத்தோம்னா, அவர்களுடைய ஒரு சக்தியானது குறையறது. சாநித்தியம் குறையறது. அவருடைய தேஜஸ்ஸு குறையறதுன்னு அந்த சாயைய நாம் கிரகிக்கிறோம் இல்லையா? அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லப்படுறது. அதனால தான் கோவில்கள்ல பல மந்திரங்கள சொல்லி தேவதா சாநித்தியத்த ஏற்படுத்தி, அங்க பூஜைகள் நடைபெறது. அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடியதான தெய்வங்கள நாம் ஃபோட்டோ எடுத்தோம்னா, அங்க நாம் பல நியமங்களோட அவ பண்ணியிருக்கக்கூடியதான அந்த ஒரு தேவதா ஆராதனங்களால ஏற்பட்ட சாநித்தியம் குறையும். அப்படிங்கிறதுனால அந்த சாநித்தியம் குறையக்கூடாது. அது ஒண்ணும் தெய்வீகத் தன்மையே அதிகமாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு நோக்கோடு தான் கர்ப்ப கிரகத்துல தெய்வங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா ராமரா.